கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம், நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கூறியுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம், கல்பாக்கம், புதுப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 3வது நாளாக கனமழை பெய்தது. திருவண்ணாமலையில் 3வது நாளாக நேற்று இரவு கனமழை கொட்டியது. வேங்கிக்கால், கீழ்பெண்ணாத்தூர், கோட்டம்பாளையம், பள்ளியம்பட்டு, கீழ்நாச்சிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. பழைய அரசு மருத்துவமனை அருகே சாலை குளம் போல் மாறியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் கோலியனூர், முண்டியம்பாக்கம் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களில் மிதமான மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர், அத்திப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை கோடை மழை குளிர்வித்தது. இதனிடையே கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 12ஆம் தேதியன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதியன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. இதனிடையே 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ஒரு தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுவும், தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்புப் படையிலிருந்து நீலகிரிக்கு 3 குழுக்களும், கோவைக்கு 2 குழுக்களும் சென்று பணிகளை செய்து வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.